அன்றைக்கும் பாசத்துக்குரிய ஆகியோர்களே, அன்றையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்து பிறப்பின் யூபிலி 2025 ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டில் மகிழ்ச்சியில் மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்து பிறப்பின் யூபிலி 2025 ஆண்டிலே எதிர்நோக்கி திருப்பயணிகள் என்ற தலைப்பிலே கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி 2025 ஆண்டிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு முந்தைய 24/12/2024 அன்று ரோமில் உள்ள பேதுரு பசிலிக்காவில் புனித நுழைவு வாயிலை திறந்து வைத்து யூபிலி 2025 தொடங்கி வைத்தார்கள். நமது மறை மாவட்ட ஆயர் மேதர் அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்கள் 29/12/2024 ஞாயிறு பாண்டியக்கோட்டை தூய சபேரியா பேராலை திருப்பலி நிறைவேற்றி யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்துள்ளார்கள். மேலும் அன்றைய தினத்தில திருச்சிலுவை ஒன்று ஆயர் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டு பேராலயத்தில நிறுவப்பட்டது. மேலும் யூபிலி ஆண்டை முன்னிட்டு நம்முடைய மறை மாவட்டத்தில் பழையமூட்டை தூய சபேரியா பேராலயம், மேலும் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக அன்னை திருத்தல பேராலயம், புளியப்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலம், தென்காசி புனித விக்கிய அதிபூதர் திருத்தலம் ஆகியவற்றை திருத்தலங்களாக அறிவித்துள்ளார்கள். இந்த திருத்தலங்களில நடைபெறும் கொண்டாட்டங்களில் குறிப்பாக திரு பயணிகளாக கலந்து கொள்கிற பொழுது நல்ல முறையில் தயார் செய்து திருப்பலியில் பங்கேற்று திவ்ய நற்கருணையை அருந்துகிற பொழுது பரிபூர்ண பலனை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நம்முடைய ஆயர் அவர்கள் நமக்கு அறிவித்துள்ளார்கள். அன்புக்குரியவர்களே, யூபிலி ஆண்டு என்று சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டு லேவியர் புத்தகம் 25:8-13 கூறப்பட்டுள்ளபடி அது ஒரு வாழ்க்கை மற்றும் ஒரு வழிபாட்டு கொண்டாட்டமாகும். யூபிலி என்ற ஆங்கில சொல் யூபில் என்னும் எபிரேய சொல்லிலிருந்து வருகிறது. தமிழில் ஆட்டின் கொம்பு என்பது அதன் பொருள். 49ஆம் ஆண்டின் நிறைவு நாளில் ஆட்டின் கொம்பை குருக்கள் எடுத்து எக்காலம் முழங்கி யூபிலி பற்றி பறைசாற்றி வருவது வழக்கம். இந்த யூபிலி ஆண்டில சொத்துக்களை மீட்டெடுத்தல், ஏழைகளின் கடன்களை மன்னித்து, அடிமைகளுக்கு விடுதலை அளித்து மற்றும் நிலங்களுக்கு ஓய்வளித்தல் ஆகியவை முக்கிய செயல்பாடுகளாக இடம்பெறுகிறது. சுருங்கக்கூறி யூபிலி என்பது திரும்பி பார்த்து விடுதலை பெற்றது, நிகழ்காலத்தில் நின்று கொண்டு ஆறுதல் பெற்று எதிர்காலத்தை நோக்கி நகர்வது முன்னேறி செல்வது என புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு 50வது ஆண்டிலும் யூபிலி கொண்டாடப்பட வேண்டும் என்று விவிலியம் பரிந்துரைக்கிறது. திரு அவையின் வரலாற்றை பார்க்கிற பொழுது 14ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த யூபிலி கொண்டாட்டங்கள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு 25ஆம் ஆண்டு, 50வது ஆண்டு, 75ஆம் ஆண்டு, 100வது ஆண்டு, 1000வது ஆண்டுகளில் கூட இந்த யூபிலி சிறப்பாக திரு அவையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்புக்குரியவர்களை, கிறிஸ்துவின் வாழ்வை குறிக்கின்ற விதத்தில் 83 ஆண்டுகளில் கூட இந்த யூபிலி கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்முடைய திருத்தந்தை இந்த யூபிலி 2025 அறிவித்துள்ள வேளையில அதற்கு தயாரிப்பாக 2023ஆம் ஆண்டினை திரு அவையை கொண்டாட அழைப்பு விடுத்தார்கள். எவ்வாறு திரு அவையை கொண்டாடுவது? அதாவது 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் கோட்பாட்டு ஏடுகளாகிய இறை வழிபாடு, திருவழிபாடு, திரு அவை, இந்திய உலகின் திரு அவை ஆகிய 4 ஏடுகளையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். திருவையை பற்றி ஆழமாக போதனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிப்பை உறவை வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு நமது பங்களிப்பை திரு அவையை கொண்டாடுகின்ற விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என அழைப்பு விடுத்தார்கள். 2004ஆம் ஆண்டினை நாம் இறைவேண்டலில் ஆண்டாடும் தயாரிப்பாக நாம் சிறப்பாக கொண்டாடினோம். இந்த யூபிலி ஆண்டில கிறிஸ்துவை கொண்டாடுகின்ற விதத்தில குறிப்பாக கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வாழ்வு, போதனைகள்,
இறப்பு, உயிர்ப்பு இவற்றை ஆழமாக அறிந்து தியானிக்கவும், கிறிஸ்துவை அறிந்து அன்பு செய்யவும், அவர் காட்டும் விழுமியங்களான எசாயா குறிப்பிடுவது போல அன்பு, பகிர்வு, சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவற்றை வளர்ந்து இயேசுவுக்கு சான்று பகர இந்த யூபிலி ஆண்டில நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மை கொண்டாடும் விதத்தில், அதாவது நம்முடைய வாழ்க்கையை கொண்டாடுகின்ற விதத்தில, அதாவது கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆற்றல்கள், திறமைகள், கொடைகளுக்காக நன்றி கூறுவதோடு நம் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு நமக்கும் உள்ள உறவு, நமக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இடையுள்ள உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொண்டு புதிய வாழ்க்கை, புதிய பயணத்தை தொடர்வதற்காக இந்த யூபிலி ஆண்டில நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களை, கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புனிதப்படுத்தப்பட்ட திருச்சிலுவை இங்கே நம்முடைய திருத்தலத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது இந்த திருச்சிலுவை பவனியாக எடுத்து வரப்படுகிறது. இதனுடைய இலட்சினை லோகம் நமக்கு தெரியும். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, படகு போன்ற அமைப்பு, கடல் மீது மிதப்பது போன்ற அமைப்பு, அந்த படகிலே 4 உருவங்கள், உலகில் உள்ள 4 அதாவது கண்டங்கள், எல்லா கண்டங்களில் உள்ள மனிதர்கள் அடையாளப்படுத்துவதாக, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை சுட்டி காட்டுவதாக அமைகிறது. அதே வேளையில் அவர்களில் ஒருவர் சிலுவையை ஆழமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே சிலுவை என்று சொல்லுகிற பொழுது அது பல்வேறு சவால்கள், துன்பங்கள், போர்கள், பெருந்தொற்று, குழப்பங்கள் பற்றி வாழக்கூடிய நமக்கு அது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு எதிர்நோக்கின் அடையாளம். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திரும்பவும் 5:5 பவுல் குறிப்பிடுவார், எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. சிலுவை நம் வாழ்வில் எதிர்நோக்காக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த இலட்சினையில கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடல் அலைகள், அது இன்றைய சமூக சூழல்களை நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. எனவே இன்றைய சமூக சூழலில் சிலுவையை நாம் ஆழமாக பற்றி கொள்ள வேண்டும். சிலுவையில் தொங்குகிற இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து புதிய நம்பிக்கையோடு, நிச்சயமாக ஆண்டவர் நாம் எதிர்நோக்கி இருப்பதை நிறைவேற்றி தருவார் என்ற புதிய நம்பிக்கையோடு இந்த யூபிலி ஆண்டில நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த நிகழ்வில் முழுமையாக ஈடுபாட்டோடு பங்கேற்க அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த பவனியானது தொடங்குகிறது. இந்த திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய 23ஆம் யோவான் அன்பியத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் பவனியாக பதிலில் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் 2 பேராக தலைவாய் நுழையக்கூடிய அனைவருமே பரிபூர்ண பலனை அவர்கள் பெறுகிறார்கள் என்கின்ற ஒரு இடத்திலே அதை பற்றி விளக்கமாக நாம் கேட்க இருக்கிறார்கள். எனவே நாம் பவனியாக நாம் எப்பொழுது இந்த ஆலயத்திற்கு நுழைகின்ற நேரத்திலே ஒரு புனிதமான ஒரு இடத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வோடு தலைவாயின் வழியாக நாம் உள்ளே நுழைவோம். அதனைத் தொடர்ந்து பீட சிறுவர்களும் இதை நாளிலே திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடுவதால் 3 ஞானிகளும், அதனைத் தொடர்ந்து குருக்களும், கடைசியாக 1000 நமது திருத்தலங்களுக்குள் நுழைவார்கள். எனவே இந்த பவனியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த பவனி சமையலிலே ஜூபிலி பாடமானது இசைக்கப்படும்.